வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. யாரெல்லாம் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு முக்கியமான அப்டேட் வெளியாகிருக்கு. அதாவது ஒரு யூனிட்டுக்கான கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிற புதிய அப்டேட் தான் வெளியாகிருக்கு. ஒரு யூனிட்டுக்கான கட்டணம் அதிகமாக இருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா, எவ்வளவு ஏறி இருக்கு அப்படிங்கிற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருமே மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வெயில் காலத்தில் ஃபேன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. தமிழ்நாடு அரசு ஒரு யூனிட்டுக்கான மின் கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிற புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதனுடைய கூடுதல் விவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி கரண்ட் பில்லை பார்த்தீங்கன்னா 2 வகையாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டொமஸ்டிக் பர்பஸுங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் தனியாக வீடு வச்சுருக்கிறீங்க, பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு டொமஸ்டிக்கில் வந்துடும். கமர்ஷியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹாஸ்பிட்டல், தொழிற்சாலை, கடைகள், தியேட்டர்கள் இது மாதிரி இருக்கிறது எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ். இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கான கட்டணங்களில் வேறுபாடுகள் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. முதல்ல டொமஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டோடைய சார்ஜஸை பார்த்துடலாம். உங்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக 100 யூனிட் அப்படிங்கிறது இலவச மின்சாரம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 100 யூனிட்லேருந்து 400 யூனிட்டுக்குள்ளே ரீடிங் வந்திருக்கு அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் 80 பைசா அப்படிங்கிற மாதிரி கட்டணம் செலுத்த சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக, நீங்கள் கமர்ஷியல் கன்சியூமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துகிற யூனிட் 100க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 6 ரூபாய் 5 பைசா அப்படிங்கிறது வசூலிக்கப்படும். 101 யூனிட்லேருந்து 500 யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா 6 ரூபாய் 70 பைசா உங்களுக்கு சார்ஜ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளவு பயன்படுத்தினாலும் ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் 10 பைசா அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் எவ்வளவு யூனிட் பயன்படுத்துகிறீங்க என்பதை பொறுத்து தான் இனிமே இந்த மின் கட்டணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நீங்கள் கரண்ட் பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகளில் கட்டிகிட்ருப்பீங்க, அல்லது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மூலமாக எல்லாம் நீங்கள் பே பண்ணிகிட்ருப்பீங்க. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு எவ்வளவு மின் கட்டணம் வந்திருக்கு அப்படிங்கிறத வாட்ஸ்அப் மூலமாகவே தெரிஞ்சுக்க ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 949879494987, அதாவது 9498794987. இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இபி பில் எவ்வளவு அப்படிங்கிறத வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்குங்க. இந்த அறிவிப்புகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.